ஹலோ கைஸ், வெல்கம் டு எழுதுகோள் பயணம் டே 4. இன்றைக்கி நம்ம 46 டேஸில் ஹாலிடேயை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற பிளானில் டே 4 என்ட்ரு ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நமது நாடு. இதுக்கு முன்னாடி நம்ம 3 லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னென்ன லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோட லிங்க்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்சோ நான் ப்ளேலிஸ்ட்லேயும் எல்லா லெசன்ஸையும் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டூ செக் இட் அவுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நமது நாடு. லெட்ஸ் ஸ்டார்ட். நமது இந்திய நாடு பழமையான நாகரிகத்தையும் உயர்ந்த கலாச்சாரத்தையும் மிகச்சிறந்த பண்புகளையும் கொண்டது. சுதந்திரத்திற்கு பிறகு நமது நாடு சமூக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. உணவுப் பொருள் உற்பத்தியில் தன்னிறைவையும் தொழில்துறையில் உலக அளவில் 10வது இடத்தையும் பெற்றுள்ளது. உலக நாடுகளின் வரிசையில் விண்வெளி ஆய்வில் இந்தியா 6வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவை ஒரு சிறிய உலகம் என்று அழைப்பதுண்டு. மாறுபட்ட புவியியல் அமைப்பு, தட்பவெப்பநிலை, தாவரங்கள், விலங்குகள், பலவகைப்பட்ட கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், மொழிகள், நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தும் கொண்டது நமது இந்திய நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நம் நாட்டில் நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வில் நாம் ஒன்றுபட்டு வாழ்கிறோம். நில அளவு அடிப்படையில் 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதாவது உலகின் 7வது பெரிய நாடாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் சீனாவிற்கு அடுத்ததாக 2வது இடத்தையும் இந்தியா பெற்றுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இருப்பிடம்: இந்தியா வடக்கே இமயமலை தொடர், தெற்கே இந்திய பெருங்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த நில எல்லையின் நீளம் 15,200 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் கடற்கரை 7,516.6 கிலோமீட்டர் நீளமுடையதாகும். இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கிறது 11,098 கிலோமீட்டர். இந்திய நாடு முழுவதும் வடக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. 8°6' முதல் 37°6' வட அச்சக்கோட்டிற்கு இடையிலும், 68°7' முதல் 97°25' வரையில் கிழக்கு தீர்க்கக்கோட்டிற்கு இடையேயும் இடம்பெற்றுள்ளது. இந்திய நாடு அதிகபட்சமாக வடக்கு தெற்காக 3,214 கிலோமீட்டர் நீளமும், கிழக்கு மேற்காக 2,933 கிலோமீட்டர் நீளமும் உள்ளது. மக்கள் தொகையும் கல்வியறிவும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1,210.2 மில்லியன் மக்கள் இந்தியாவில் உள்ளனர். இவர்களில் ஆண்கள் 623.7 மில்லியன், பெண்கள் 586.5 மில்லியன் ஆகும். மக்கள் அடர்த்தியும் கற்றோரின் விழுக்காடும். மக்கள் தொகை அடர்த்தியின்படி சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் உள்ளனர். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழும் மக்களின் சராசரி எண்ணிக்கையாகும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 74.04 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இவற்றில் ஆண்கள் 82.14 விழுக்காடும், பெண்கள் 65.46 விழுக்காடும் கல்வியறிவு பெற்றவர்கள் ஆவர். அரசியல் நிர்வாகம். இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். இது இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. இது பாராளுமன்ற அமைப்பின்படி செயல்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியல் அமைப்பின் படி இந்திய குடியரசானது நிர்வகிக்கப்படுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் ஆவணமாகும். இந்திய குடியரசு 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் உடையது. 28 மாநிலங்கள் என்னென்னா ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம். யூனியன் பிரதேசங்கள் என்னென்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள், சத்தீஸ்கர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமனை இணைச்சிருக்காங்க. லட்சத்தீவுகள், புதுச்சேரி, டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். மத்திய அரசின் நிர்வாகம். மத்திய அரசின் நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் குழு மற்றும் தலைமை சட்டத் தலைவர், அதாவது அட்டர்னி ஜெனரல் ஆகியோர் உள்ளனர். குடியரசுத் தலைவரே இந்திய நாட்டின் தலைவர் ஆவார். அவரே முதன்மை குடிமகனும் ஆவார். ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நாம் இந்தியர் என்ற உணர்வுகளின் முழுமையான அடையாளமாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். இவர் மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 35 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் எவரும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியும். ஏறக்குறைய மைய அரசின் உயர் அதிகாரிகள் அனைவரையும் இவரே நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கும் நேரத்திலும், தனது பணியை செய்ய இயலாத நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பணியை துணை குடியரசுத் தலைவர் ஏற்று செயல்படுவார். இந்திய பாராளுமன்ற அமைப்பின்படி குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர். உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதம அமைச்சரிடம் உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி தலைவரையும் மக்கள் அவையின் நம்பிக்கையை பெற்றவருமான ஒருவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பிரதம அமைச்சர் ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நாடாளுமன்றம். மத்திய சட்டமன்றமானது பாராளுமன்றம் எனவும் நாடாளுமன்றம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது. இந்த அவைகள் மக்களவை, லோக்சபா, மாநிலங்களவை, ராஜ்யசபா என்பனவாகும். லோக்சபா என்பது பாராளுமன்றத்தின் கீழவை அல்லது மக்களவை என அழைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின்படி மக்களால் தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியன பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றவரே அந்த தொகுதியின் உறுப்பினராவார். தற்போது நாம் நாடாளுமன்றத்தில் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களை உள்ளடக்கிய 545 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவை ராஜ்யசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் மேலவை ஆகும். மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த அவை மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 பேர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கலை, இலக்கியம், சமூக பணிகளில் சிறப்பாக பணிபுரியும் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநில அரசு மற்றும் மாநில அரசு நிர்வாகம். மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் குழு மற்றும் சட்டத்துறை தலைவர், அட்வொகேட் ஜெனரல் ஆகியோர் உள்ளனர். ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். மாநிலங்களின் அரசியலமைப்பு தலைவரும் இவரே. 35 வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எவரும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். தேர்தலில் வெற்றி பெற்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சித் தலைவரும் சட்டமன்றத்தின் நம்பிக்கையை பெற்றவருமான ஒருவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பார். முதலமைச்சர் ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பார். மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் முதலமைச்சரிடமும் அவரின் அமைச்சர்கள் குழுவிடமும் இருக்கும். மாநில சட்டமன்றம். எல்லா மாநிலங்களின் சட்டமன்ற அமைப்பும் ஒரே சீராக அமையவில்லை. ஆந்திர பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், மகாராஷ்டிரம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றமும் மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஓரவை சட்டமன்றமும் உள்ளது. ஈரவை சட்டமன்றத்தில் சட்டமன்ற மேலவை மற்றும் பேரவை ஆகிய 2 அவைகள் உள்ளன. இவைகள் மேலவை மற்றும் கீழவை எனப்படும். ஓரவை சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற பேரவை மட்டுமே இருக்கும். இதுவே கீழவை என்று அழைக்கப்படுகிறது. நீதித்துறை. நீதித்துறை ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். இந்தியாவின் உச்சநீதிமன்றம் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தலைமையானது. உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக உள்ளது. இது புதுடெல்லியில் அமைந்துள்ளது. தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட 31 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ளனர். மாநிலங்களின் தலைமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஆகும். இந்தியாவில் 21 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. அவற்றுள் 3 உயர்நீதிமன்றங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ளன. இந்திய தேசிய சின்னங்கள். உலகத்தில் உள்ள சுதந்திரமான நாடுகள் அனைத்தும் தங்கள் நாட்டுக்கென்று சிறப்பான அடையாளங்களை கொண்டுள்ளன. அவற்றை தேசிய சின்னங்கள் என்று அழைக்கிறோம். நமக்கென்று தனியே தேசிய கொடி, தேசிய இலச்சினை, தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய விலங்கு, தேசிய பறவை, தேசிய மலர், தேசிய மரம் ஆகியன உள்ளன. தேசிய சின்னங்கள் நமது நாட்டின் ஒருமைப்பாட்டு அடையாளங்களாக உள்ளன. இத்தேச தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த ஊக்குவிக்கின்றன. தேசிய கொடி. செவ்வக வடிவமைப்பை கொண்ட நமது கொடி 3 நிறங்களால் ஆனது. அதன் மேற்பகுதி காவி நிறத்தையும், நடுவில் வெண்மை நிறத்தையும், கீழே கரும்பச்சை நிறத்தையும் கொண்டுள்ளது. அதன் நீள அகல விகிதம் 3:2 ஆகும். கொடியின் மேலுள்ள காவி நிறம் தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. மேலும் அது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மையை குறிக்கிறது. வெண்மை பகுதியில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள சக்கரம் அறவழியில் முன்னேறி சென்று அமைதியினையும் செழுமையினையும் பெற்றுத்தர தூண்டுகிறது. சக்கரத்தின் வடிவம் சாரநாத் அசோகத்தோனின் தலைப்பகுதிக்கு கீழ் உள்ள வடிவமாகும். சக்கரத்தின் விட்டமும் வெள்ளைப்பகுதியின் அகலமும் சரிசம வீதத்தில் உள்ளது. வெண்மை நிறப்பட்டியில் அமைந்துள்ள சக்கரம் 24 ஆரங்களை உடையதாகும். கீழே உள்ள கரும்பச்சை நிறம் இந்தியாவின் செழிப்பையும் வளமான நிலத்தையும் பசுமையினையும் நம்பிக்கையினையும் குறிக்கிறது. நமது கொடியை நாம் மதித்தல் வேண்டும். கொடியை பற்றிய விதிமுறைகள். தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும். வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் வலது புறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது. கம்பத்தின் உச்சி வரை கொடி உயர்ந்திருக்க வேண்டும். சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும். நமது நாட்டின் தலைவர் இறந்துவிட்டாலோ அல்லது நட்பு நாட்டின் தலைவர் இறந்துவிட்டாலோ நமது தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும். கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும். அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை 22ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெறுவதற்கு 3 வார காலத்திற்கு முன்பே அங்கீகரித்தது. முதல் முறையாக நமது தேசிய கொடியை ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு ஏற்றப்பட்டது. தேசிய கீதம். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியே ஒரு தேசிய கீதம் உள்ளது. தேசிய கீதம் பாடும்போதும் இசைக்கப்படும் போதும் மரியாதையை காட்டும் வகையில் நாம் நேராக நிற்க வேண்டும். தேசிய, மாநில மற்றும் முக்கிய விழாக்களில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. நமது இந்திய தேசிய பாடலை தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றினார். வங்காள மொழியில் உள்ள இந்த பாடல் 5 பத்திகளை கொண்டது. அவற்றில் முதல் பத்தியில் உள்ள பாடல் மட்டுமே தேசிய கீதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் நமது அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 24 தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதன்முறையாக பாடப்பட்டது. தேசிய கீதத்தை பாடும் அல்லது இசைக்கும் கால நேரம் 52 வினாடிகள் ஆகும். தேசிய கீதம் தாய்நாட்டின் பெருமை, புகழ் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக உள்ளது. அது தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சகிப்புத்தன்மை, நாட்டுப்பற்று ஆகிய அறச்செய்திகளை உணர்த்துகிறது. தேசிய சின்னம். நமது நாட்டு இலச்சினை அசோகரின் சாரநாத் தூணில் உள்ள சிங்கத்தின் உருவமாகும். 1950 ஜனவரி 26ஆம் நாள்
குடியரசு தினத்தன்று இந்த இலச்சினை அது இந்திய நாட்டின் இலச்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமது தேசிய சின்னத்தில் 4 சிங்கங்கள் முதுகோடு முதுகு இணைந்த நிலையில் வட்ட பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு 3 சிங்கங்கள் மட்டுமே தெரியும். 4வது சிங்கம் பின்புறமாக மறைவாக உள்ளது. இச்சிங்கங்களின் உருவங்களானது அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. சிங்கங்களின் கீழே உள்ள அடித்தட்டு பீடத்தின் வரிசையில் குதிரையும் மத்தியில் சக்கரமும் வலப்புறம் காளையும் உள்ளது. குதிரை ஆற்றலையும் வேகத்தையும் குறிக்கிறது. காளை கடின உழைப்பையும் உறுதியையும் குறிக்கிறது. சக்கரம் தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது. இதன் கீழே தேவநாகரி மொழியில் சத்தியமேவ ஜெயதே எனும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதன் பொருள் வாய்மையை வெல்லும் என்பதாகும். தேசிய கீதம் பொருள்: இந்திய தாயே, மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லோருடைய மனதிலும் ஆட்சி செய்கிறாய். நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒரிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது. நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது. யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொலியில் ஒன்றுகிறது. இந்திய கடலலைகளால் வணங்கப்படுகிறது. அவை நின் அருளை வேண்டுகின்றன, நின் புகழை பரவுகின்றன. இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே, உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி. தேசிய பாடல். நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் கவிஞர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்டது. இப்பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்தியது. இது இக்கவிஞர் எழுதிய ஆனந்த மடம் என்ற புத்தகத்தில் 1882 வெளியிடப்பட்டது. 1896 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதன்முறையாக பாடப்பட்டது. இப்பாடலை முதலில் கல்கத்தாவில் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய விலங்கு. தேசிய விலங்காக முதலில் சிங்கம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. தற்போது தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வலிமை, திறமை, மிகுந்த ஆற்றல் ஆகிய பண்புகளை குறிக்கும் நோக்குடன் புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்டது. தேசிய பறவை. நமது தேசிய பறவை மயில் ஆகும். இதன் அழகான இறகுகள் நமது நாட்டின் இயற்கை அழகை பிரதிபலிக்கின்றன. இந்திய இலக்கியங்கள் மயிலின் பெருமையை உயர்வாக பேசுகின்றன. தேசிய மலர். தாமரை நமது தேசிய மலர் ஆகும். அதன் தோற்றம், பேரழகு, மனம் ஆகியன ஒப்பற்றதாகும். இதன் இதழ்கள் ஒன்று சேர்ந்திருப்பது நமது நாட்டின் ஒற்றுமையை குறிக்கிறது. புராண இலக்கியங்களில் முக்கிய இடத்தை இம்மலர் பெற்றுள்ளது. தேசிய பழம் மா. தேசிய விளையாட்டு ஹாக்கி. தேசிய ஆறு கங்கை. தேசிய நாள்காட்டி சாகா காலப்பிரிவு. தேசிய மரம். ஆலமரம் நமது தேசிய மரம் ஆகும். இது நம் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. உண்மையான அரசியலமைப்பு, தேசிய சின்னங்கள் ஆகியவை நம் அனைவரிடையே இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வை உருவாக்குகின்றன. மேலும் இவை நமது நாட்டின் ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதாகவும் விளங்குகின்றன. நமது நாடு அப்படிங்கிற இந்த லெசனை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே 5ல் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து தேசிய ஒருமைப்பாடு. இந்த லெசனில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். 46 டேஸில் குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க. நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் டே 5ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you. Thank you for watching.